திருநள்ளாறு, திருக்கொல்லிக்காடு, குச்சனூர் போன்ற சனி பகவானுடைய பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களில் சனி பயிற்சி 6/3/2026 அன்று, அதாவது மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசிக்கு உத்தியாதி நாளிகை 4:51, அதாவது காலை 8:26 மணிக்கு பெயர்ச்சி ஆகிறார் வாக்கியப்படி. சோ இது குறிப்பாக வாக்கியத்தை பின்பற்றுபவர்களுக்காக சொல்லப்படக்கூடிய சனி பயிற்சி. நான் திருக்கணிதம் தான் பார்த்துப்பேங்கன்னா அதை பத்தி பாக்குறவங்க இதை பார்க்கவே வேண்டாம். ஏற்கனவே அதுல திருக்கணிதத்தை பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நிறைய ஜோதிடர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஏதாவது ஒண்ணுதான் தென் மாவட்டத்துல, மற்றபடி வடார்காடு தென்கார்காடுல எல்லாம் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நிறைய பேர் ஃபாலோ செய்பவர்கள்லாம் எங்களுக்கு வாக்கியபடி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு எனக்குதான் இந்த 6/3/2026, அதாவது கோயிலில் அனுஷ்டானம், வாக்கிய அனுஷ்டான பஞ்சாங்கத்தை கோயில்காரர்கள் கடைபிடிப்பதனால் இந்த பயிற்சி மேஷத்திலிருந்து மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு நம்ம வேற எது பொது பலன்கள், அந்த பலன்கள், ஆன்மீக பலன்கள், உலகத்துக்கு எப்படி இருக்கும், அரசியல் எப்படி இருக்கும், அதெல்லாம் தனியா டிஸ்கஸ் பண்ணிப்போம். நிறைய நாள் இருக்கு. சனி பயிற்சி 6/3/2026 வாக்கியப்படி வந்தா கூட 48 நாளுக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா மக்கள் எதிர்பார்க்கறது எங்க ராசிக்கு ஏதாவது சொல்லுங்க. மந்திராலயம் ராகவேந்தரை தரிசனம் செய்வது, மாதம் ஒரு வேலை பக்கத்துல இருக்கிற முருகர் கோயில போயிட்டு உட்கார்ந்துட்டு வர, இதுதான் ரொம்ப முக்கியம். செஞ்சிருங்க. 7.5 சனியில 11ஆம் இடத்துல இருந்த சனி 12ஆம் இடத்துக்கு வராரு. 7.5 சனியில வரீங்க. சனி நீச்சமாகக்கூடிய ராசி யாருன்னா மேஷம். உங்க இடத்துல சனி வந்தாவே பவர்லெஸ் ஆயிடுறாரு. அதனால நோட் பண்ணிக்கணும். ஆனா சனி வீட்டுக்கு உங்க ராசி அதிபதி செவ்வா மகரத்துக்கு போறச்சு உச்சமாகிறார், அங்க போய் பலமாகிறார். ஆனா சனி உங்க வீட்டுக்கு வந்து நீச்சமாக்கி விட்டுரு. 7.5 சனி இருந்தாலும் மேஷத்துக்கு எப்பவுமே இந்த மன அழுத்தம் இருக்கும். எதையாவது யோசிச்சுட்டு இருக்கும். நல்லா இருக்கும், குடும்பம் இருக்கும், குட்டி இருக்கும், நண்பர்கள் இருப்பாரு, எல்லாருக்கும் உதவி செய்வீங்க, எல்லா லெவல்லயும் இருப்பீங்க, பேர் இருக்கும், புகழ் இருக்கும், பணம் இருக்கும், தொழில் இருக்கும். ஒரே ஒரு வேலைக்காரரை பத்தி நினைப்பீங்க, அவங்களோட அந்த எல்லாருடைய பாண்டிங்லயே இருப்பீங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்கிற மைனஸ். ஆனா டக்குன்னு தூக்கி போட்டு மற்ற வேலையை பார்ப்பீங்க. சனி இருக்கிறதுனால ரொம்ப இந்த பாண்டிங் எல்லாம் விட்டுணும், இந்த டிப்ரெஷன் எல்லாம் விட்டுணும். எங்கேயாவது ஒரு நல்ல நண்பர்கள் இருக்கக்கூடிய இடம், ஜிம்மு, யோகா சென்டர், தனியா நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் உங்களுக்கு தனியா யோகா கத்து கொடுக்கறது, தனியா ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கறதெல்லாம் கூடாது. நல்ல நிறைய பேர் இருக்கிற இடத்துல கலகலப்பா போய் சந்தோஷமா ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் இல்ல 1 ஹவர் ஃபிட்னஸ், ஜாலி, சிரிச்சு, கலாட்டா, மாசத்துக்கு ஒரு நாள் குடும்பத்தோட பிக்னிக் போறது, இல்ல நண்பர்களோட போறது, அதெல்லாம் உங்க விருப்பம். இப்படி எல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா தான் 7.5 சனியை ஈஸியா கடக்க முடியும். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நிறைய நல்லது கொடுக்கும், அதை ஞாபகம் வச்சு. சனியை மட்டும் வச்சு ஜோசியம் சொல்றது இல்லை. அடுத்தது குரு பயிற்சி இருக்கு, அடுத்தது ராகு கேது பயிற்சி இருக்கு. ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா குரு கடகத்துக்கு வர போறாரு, உச்சமாக போகிறாரு, சனியை பார்க்க போகிறார், சுபவிரய பிராப்தம் ஏற்படும், கடன் அமைப்பில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும், குடும்பத்தில் சுபகாரியங்கள் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும், மன அழுத்தம் போகும், ரொம்ப நாளா ஹெல்த்தை தொந்தரவு பண்ணி இந்த விஷயம்லாம் மாறிடும், தொழில பூர்வமான அமைப்பு ஏற்படும், புது தொழில் கிடைக்கும், புது உத்தியோகம் கிடைக்கும், புது வியாபாரம் கிடைக்கும், புது படிப்பு கிடைக்கும், கூட்டு தொழில் தனிப்பட்ட தொழில் கிடைக்கும், ஆச்சரியமான முன்னேற்றம் எல்லாம் ஏற்படும். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மேஷன்னாவே வயிறு, மன அழுத்தம், இது ரெண்டுக்கும் நீங்க தான் பாத்துக்கணும். அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுல இருந்து நீங்க மத்ததெல்லாம் வெளில வந்துட்டீங்கன்னா ஆச்சரியமா, சந்தோஷமா, ஏற்றமா, பர்ஃபெக்டா
பர்ஃபெக்ஷன் ஆயிடும். தொழில் ரீதியாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். மேஷ ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மறந்துடாதீங்க, தூக்கத்துல கூட உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கண்டிப்பாக செய்வது மிக மிக முக்கியம். உடற்பயிற்சி தான் செல்வி சொல்லுவேன் உங்களுக்கு. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக நல்ல முன்னேற்றம். புது புது தொழில் தொடங்குங்கள். எல்லாருக்கும் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு மேஷத்துக்கு ஏற்படும். உங்கள் தாழ்வு மனப்பான்மை, மன அழுத்தமோ கூடவே கூடாது. ஆழ பிறந்தவர்கள் மேஷம் என்பதை ஞாபகத்தில்